இந்த அயர்ன் பாக்ஸை பற்றி போட்ட வீடியோவில் நிறைய பேர் இந்த டேபிளை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது பெரிய ஸ்பெஷல் டேபிள்லாம் ஒன்றும் கிடையாது. காடுகளில் வாங்கினது, அதுவும் காடுகள் கம்பெனிலேயே வாங்கினது. இது வாங்கினதுலேருந்து நிஜமாக எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கீழே உட்காந்து அயர்ன் பண்ணுறதை விட இதில் அயர்ன் பண்ணுறது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது, ஈஸியாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் இந்த அயர்ன் பாக்ஸை வைக்கிறதுக்கான ஸ்டாண்டும் வந்து கொடுக்குறாங்க. சிம்பிளாக அயர்ன் பண்ணிவிட்டு இப்படி ஓரமாக தள்ளி விட்டுறலாம். அண்ட் கீழே வச்சிருந்தோம் அப்படின்னா குழந்தைங்க கை வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இதில் அந்த மாதிரி கிடையாது. இது ஓரமாக ஒதுங்கிரும் அப்படின்றதுனால குழந்தைங்க மோஸ்ட்லி தொடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பில்லை ராஜா. இந்த அயர்ன் பாக்ஸோட வெயிட் 1.25 கிலோன்னு சொல்லியிருப்பேன். அண்ட் அதையே வந்து இந்த ஸ்டாண்டு தாங்க தான் செய்யுது. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது ஒரு பர்ஃபெக்டான ஸ்டாண்டு கிடையாது. இதில் சில குறைகளும் இருக்குது. இதில் எதில் உண்மை? ரெண்டும் உண்மை தானே. என்னென்னா, இது அந்தளவு ஸ்டர்டியாக கிடையாது. இந்த மாதிரி கிடுகிடுன்னு ஆடும். அதுக்கு ரீசன் என்னென்னா, வெயிட்லெஸ்ஸாக கொடுத்துருக்குது. நம்ம ஈஸியாக இதை மடித்து எங்கே வேணாலும் தூக்கி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக. அண்ட் இதுலேயே ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நீங்கள் ஹைட்டை மேலே கீழே குறைச்சிக்க முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான் அந்த ப்ராடக்ட். வேணும்னு நினச்சிங்கன்னா சேனல் நேம் கீழே லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள்.